ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10th நியூ சிலபஸ் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். இயல் 6ல் அடுத்த டாபிக் பார்க்கலாம். அகப்பொருள் இலக்கணம், அதில் இருக்கிற 1 மார்க் எல்லாத்தையும் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். இயல் 6 அகப்பொருள் இலக்கணம் பாடநூலில் இருக்கிற வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். விடை கீழே கொடுத்துருக்கு பாருங்க. விடை ஏ. குறிஞ்சி மருதம் செய்தல் போட்டிருக்கு, அது தவறு. நெய்தல் நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த டாப்பிக்கில் இருக்கிற கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியான விடை வரிசையை தேர்ந்தெடு. விடை பாருங்க. விடை இ 3 5 1 2 4. ஃபஸ்ட்டு பாருங்க. குறிஞ்சி அப்படின்னா சிறுகுடி. குறிஞ்சி அப்படின்னா சிறுகுடி. அடுத்ததாக ரெண்டாவது பாருங்க. முல்லை அப்படின்னா பாடி சேரி. முல்லை அப்படின்னா பாடி சேரி. மருதம் அப்படின்னா பேரூர் மூதூர். மருதம் அப்படின்னா பேரூர் மூதூர். நெய்தல் அப்படின்னா பட்டினம் பாக்கம். நெய்தல் அப்படின்னா பட்டினம் பாக்கம். லாஸ்ட்டாக பாருங்க, அஞ்சாவது. பாலை அப்படின்னா குறும்பு. பாலை அப்படின்னா குறும்பு. அடுத்ததாக பாருங்க, ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஷினும் பொறுத்துக தான். பொருத்தமான விடையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பாருங்க. விடை ஆ 4 3 2 5 1. ஃபஸ்ட்டு பாருங்கள். குறிஞ்சி அப்படின்னா அருவி நீர் சுனை நீர். அடுத்ததாக பாருங்கள். முல்லை அப்படின்னா காட்டாறு. மருதம் அப்படின்னா மனைக்கிணறு பொய்கை. அடுத்ததாக பாருங்கள். நெய்தல் அப்படின்னா மணற்கிணறு உவர்கழி. அடுத்ததாக பாருங்கள். பாலை அப்படின்னா பாலை அப்படின்னா வற்றிய சுனை கிணறு. தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு விஷயம் கவனத்திற்கு. என்னென்னா, வீடியோவில் சின்ன சின்ன கேப் வருதுன்னா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கொஷின் பார்க்க போயிடாதீங்க. இருக்கிற கொஷினை நல்லா தெளிவாக படிச்சுட்டு அடுத்த கொஷின் போங்க. அதனால தான் சின்ன சின்ன கேப் விட்றேன். அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க நண்பர்களே. உங்கள் யூஸுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்ததாக மூணாவது கொஷின் பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. விடை பாருங்க. விடை இ நெய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது திணை. அதுதான் தவறான இணை. பொருந்தாத இணை. அடுத்ததாக பாருங்க. நாலாவது கொஷின் பாருங்க. முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதினை தேர்ந்தெடு. முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதினை தேர்ந்தெடு. விடை பாருங்க. விடை ஆ கார்காலம். முல்லை திணைக்குரிய பெரும்பொழுதினை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஆ கார்காலம். அடுத்ததாக பாருங்க. ஐந்தாவது கொஷின் பார்க்கலாம். ஐந்திணைக்கு உரியன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பாருங்க இ 3ம் சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள். முதற் பொருள். ரெண்டாவது பாருங்கள் கருப்பொருள். மூணாவது பாருங்கள் உரிப்பொருள். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய 3ம் ஐந்திணைக்கு உரியன. அடுத்ததாக பாருங்கள். ஆறாவது கொஷின் பார்க்கலாம். ஆறாவது கொஷின் பாருங்கள். பொருத்தி காட்டுக. விடை பாருங்கள். விடை ஆ 4 3 2 1. குறிஞ்சி பாருங்கள். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்ததாக முல்லை பாருங்க. காடும் காடு சார்ந்த இடமும். மூணாவதாக பாருங்க. மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நாலாவதாக பாருங்க. நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடமும். அடுத்ததாக பாருங்க. ஏழாவது கொஷின் பாருங்க. மணலும் மணல் சார்ந்த இடமும் எத்திணைக்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பாருங்க. விடை இ பாலை. பாலை தான் மணலும் மணல் சார்ந்த இடமும். அதுக்கப்புறமா எட்டாவது கொஷின் பாருங்கள். பொழுது எத்தனை வகைப்படும்.
பொழுது எத்தனை வகைப்படும்? விடை பாருங்க, விடை வந்து ஆ இரு. பொழுது இரு வகைப்படும். எப்படின்னா பெரும்பொழுது சிறும்பொழுது அப்படின்னு 2 பொழுதாக பிரிச்சிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள் 9வது கொஷின் பார்க்கலாம். 9வது கொஷின் வந்து பொருத்தி காட்டுக. விடை பாருங்க, விடை வந்து ஆ 4 3 2 1. கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. இது மறக்கவே முடியாது, ஏன்னா கார்த்திகை மாதம் வந்து மாலை போடுவாங்கள்ல, அந்த குளிராக இருக்கும், அதனால் மறக்காதீங்க. ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். அடுத்ததாக பாருங்கள், முன்பனிக்காலம்னா மார்கழி தை. பின்பனிக்காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்பனிக்காலம்னா மாசி பங்குனி. அடுத்ததாக பாருங்கள் 10வது கொஷின் பார்க்கலாம். இளவேனிற் காலத்திற்குரிய மாதங்கள். விடை பாருங்க ஆ சித்திரை வைகாசி. இளவேனிற்குரிய மாதங்கள் சித்திரை வைகாசி. அடுத்ததாக பாருங்க 11வது கொஷின் பார்க்கலாம். ஆனி ஆடி முதலான மாதங்கள். விடை பாருங்க இ முதுவேனிற் காலம். ஆனி ஆடி முதலான மாதங்கள் முதுவேனி காலம். அடுத்ததாக பாருங்க 12வது கொஷின் பார்க்கலாம். விடை பாருங்க, விடை வந்து ஆ 4 3 2 1. ஃபர்ஸ்ட் பாருங்க காலை 6 மணி முதல் 10 மணி வரை. ரெண்டாவது பாருங்க நண்பகல் காலை 10 மணி முதல் 2 மணி வரை. அடுத்ததாக பாருங்க ஏற்பாடு அப்படின்னா பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. அடுத்ததாக லாஸ்ட்டாக பாருங்கள் மாலை வந்து மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. அடுத்ததாக பாருங்கள் 13வது கொஷின் பாருங்கள். இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள சிறு பொழுது. விடை பாருங்க, விடை வந்து இ யாமம். அடுத்ததாக பாருங்க 14வது கொஷின் பாருங்க. வைகறைக்குரிய கால நேரம். விடை பாருங்க ஆ இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. அடுத்ததாக பாருங்க 15வது கொஷின் பார்க்கலாம். பொருத்தி காட்டுக 15வது கொஷினு. விடை பாருங்க, விடை வந்து ஆ 2 1 4 3. குறிஞ்சி அப்படின்னா குளிர்காலம் முன்பனிக்காலம். இரண்டாவது பாருங்க முல்லை அப்படின்னா கார்காலம். முல்லை அப்படின்னா கார்காலம். மூணாவதாக பாருங்க மருதம் நெய்தல் அப்படின்னா 6 பெரும்பொழுதுகள். அடுத்ததாக பாருங்க பாலை அப்படின்னா இளவேனில் முதுவேனில் பின்பனி. அடுத்ததாக பாருங்க 16வது கொஸ்டின் பாருங்க. நண்பகல் எத்தினைக்குரிய சிறுபொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பாருங்க இ பாலை. நண்பகல்னா பாலை. அடுத்ததாக பாருங்க 17வது கொஸ்டின் பார்க்கலாம். பொருத்தி காட்டுக. விடை பாருங்க, விடை வந்து ஆ 3 4 1 2. குறிஞ்சி யாமம். அடுத்ததாக பாருங்க முல்லை மாலை. முல்லைன்னா மாலை. மருதம் அதுக்கு பாருங்க வைகறை. மருதத்துக்கு வந்து வைகறை. அதுக்கப்புறம் பாருங்க நெய்தல். நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு. அடுத்ததாக பாருங்க 18வது கொஸ்டின். திணைகளுக்குரிய தெய்வத்தை பொருத்தி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பாருங்க, விடை வந்து ஆ 5 4 3 2 1. குறிஞ்சி அந்த நிலத்துக்குரிய தெய்வத்தை பாருங்க. குறிஞ்சிக்கு வந்து முருகன். அடுத்ததாக பாருங்க முல்லை திணைக்குரிய தெய்வம் அதை பாருங்க. முல்லைக்கு வந்து திருமால். முல்லைக்கு திருமால். அதுக்கப்புறம் பாருங்க மருதம் அந்த நிலத்திற்குரிய தெய்வம் வந்து இந்திரன். மருதத்துக்கு இந்திரன். அடுத்தது பாருங்க நெய்தல் திணைக்குரிய தெய்வம் வந்து வருணன். அடுத்ததாக பாருங்க பாலை நிலத்திற்குரிய தெய்வம் கொற்றவை. அடுத்ததாக பாருங்க 19வது கொஸ்டின் பார்க்கலாம்.
திணைகளுக்குரிய மக்கள் பொருத்தி காட்டுக. விடை பாருங்க. விடை வந்து இ 1 2 3 4 5. அப்படியே நேருக்கு நேராக தான் இருக்குது, ஒன்றும் மாற்ற தேவையில்ல. 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வெப்பன் அப்படின்னா குறிஞ்சி, தோன்றல் அப்படின்னா முல்லை, ஊரன் அப்படின்னா மருதம், சேர்ப்பன் அப்படின்னா நெய்தல், எழினன் அப்படின்னா பாலை. அடுத்ததாக பாருங்க 20வது கொஷின், பொருத்தி காட்டுக. விடை பாருங்க. விடை வந்து 5 4 3 2 1. புலி குறிஞ்சி, மான் முல்லை, எருமை மருதம், முதலை நெய்தல், பலியிழந்த யானைனா பாலை. அடுத்ததாக 21வது கொஷின் பாருங்க. பொருத்தி காட்டுக. விடை பாருங்க. ஆ 5 4 3 2 1. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. குறிஞ்சி காந்தல், முல்லை தோன்றி. அடுத்ததாக பாருங்க. மருதம் தாமரை செங்கழு நீர். அடுத்ததாக பாருங்க. நெய்தல் தாழை. லாஸ்ட்டு பாருங்க. குரவம் பாதிரி. அடுத்ததாக பாருங்க. 22வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தி காட்டுக. விடை பாருங்க. விடை வந்து ஆ 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. குறிஞ்சி அகில் வேங்கை, முல்லை கொன்றை காயா, மருதம் காஞ்சி, நெய்தல் புன்னை யாழல், பாலை இலுப்பை. அடுத்ததாக பாருங்க. 23வது கொஸ்டின் பார்க்கலாம். அதுவும் பொருத்தி காட்டுக. விடை பாருங்க. விடை வந்து ஆ 4 2 3 1 5. குறிஞ்சிக்கு பாருங்க. கிளி மயில், முல்லைக்கு காட்டுக்கோழி மயில், மருதம் நாரை நீர்க்கோழி அன்னம், நெய்தலுக்கு கடற்காகம், பாலைக்கு புறா பருந்து. அடுத்ததாக 24வது கொஸ்டின் பாருங்க. வளரியாழ் எத்திணைக்கு உரியது. விடை பாருங்க. விடை வந்து இ நெய்தல். அடுத்ததாக 25வது கேள்வி பாருங்க. பொருத்தி காட்டுக. விடை பாருங்க. விடை வந்து ஆ 5 4 3 2 1. குறிஞ்சி தோண்டகம், முல்லை ஏறுகோட்பறை. அடுத்ததாக பாருங்க. மருதம் மணமுழா, நெய்தல் அதுக்கு பாருங்க மீன் கோட்பறை, பாலை அதுக்கு பாருங்க துடி. அடுத்ததாக பாருங்க. 26வது கொஸ்டின் பார்க்கலாம். செவ்வழியப்பன் பஞ்சசுரப்பன் முதலியனவற்றுக்குரிய திணைகள் முறையே. விடை பாருங்க. விடை வந்து ஆ நெய்தல் பாலை. இந்த டாப்பிக்கில் இருக்க 1 மார்க்கு இதை விட முடியுது. இந்த டாப்பிக்கில் இருக்கிற சின்ன சின்ன குறிப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம், அது பின்னாடியாக வருது. ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, அதுவும் பார்த்துடலாம். பாடத்தில் கொஞ்சம் குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த குறிப்பையும் பார்த்துட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, அந்த குறிப்பெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அட்டவணையில் எடுத்து பார்க்கலாம். பெரும் பொழுது மாதங்கள் பார்த்துடலாம். கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதிர்வேணி காலம் ஆனி ஆடி. பக்கத்தில் இருக்கிற அட்டவணையும் பாருங்க. ஐவகை நிலங்கள். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். ஃபஸ்ட்டு அட்டவணையில் எப்படி அந்த மாதத்தை பிரிச்சிருக்காங்கன்னு கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஒரு ஆண்டின் 12 மாதங்களும் 2 2 மாதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 12/2 = 6. சிறு பொழுது நேரம் பார்க்கலாம். காலை
காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை. நண்பகல் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. மாலை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. ஒரு நாளின் 24 மணி நேரமும் 4 மணி நேரமாக பிரிக்கப்பட்டுள்ளது. 24/4 = 6 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. திணை பெரும்பொழுது சிறும்பொழுது பார்த்தலாம். குறிஞ்சி திணை பாருங்க, குளிர்காலம் முன்பனிக்காலம் யாமம். முல்லை பாருங்க, கார்காலம் மாலை. மருதம் பாருங்க 6 பெரும்பொழுதுகள் வைகறை. நெய்தல் பாருங்க 6 பெரும்பொழுதுகள் ஏற்பாடு. பாலை பாருங்க இளவேனில் முதிர்வேனில் பின்பனி நண்பகல். அடுத்ததாக பாருங்க கலைச்சொல் அறிவோம், அதெல்லாம் சும்மா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க அறிவை விரிவிசை. இது ஒரு சின்ன சின்ன இன்ஸ் மாதிரி தான், இதை மறக்கக்கூடாது. தேன்மழை அப்படின்னா சுரதா, தேன்மழை அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கா தா திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் அப்படின்னா ஆ கா பெருமாள். அடுத்ததாக பாருங்க அகராதியில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாலாட்டு தாளு பிள்ளை கவியுறுப்பில் 1 நாக்கு. உழுவை அப்படின்னா ஒருவித மீன். புலி தும்பிலி. அகவுதல் அப்படின்னா அழைத்தல் ஆடல் கூத்தாடல். எந்தொழில் அப்படின்னா மிக்க அழகு மிகு வனப்பு. அணிமை அப்படின்னா சமீபம் அருகு நுட்பம் நுண்மை. இவ்வளோ குறிப்பையும் பார்த்தோம். இவ்வளோ குறிப்பையும் பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே குழப்பமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இதை பார்த்தோன்னா இன்னும் குழப்பமாக இருக்கும். பெரிய அட்டவணை ஒன்று. இந்த அட்டவணை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்ல. இந்த அட்டவணையோடைய பிடிஎஃப் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து நிதானமாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த அட்டவணையிலேருந்து தான் கொஷினே கேட்குறாங்க. ஸோ இந்த அட்டவணையை ஒரு டைம் நல்லா படித்து பாருங்கள். பிடிஎஃப் வந்து கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாதீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு படிங்க. இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாபிக் புறப்பொருள் இலக்கணம் பாட நூல்களில் இருக்க வினாக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூசூடி போரிடுவதன் காரணம். விடை பாருங்க. விடை வந்து கீழே கொடுத்துருக்கு. விடை வந்து இ. வலிமையை நிலைநாட்டல். பாடத்தில் இருக்கிற குறிப்பெல்லாம் வருது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டானது தான். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூடுதல் வினாக்கள் பார்க்க போயிடாதீங்க. இதை பார்த்தா தான் அதை படித்தா கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபையாக இருக்கும். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆ வெட்சி திணை அப்படின்னா நிறை கவர்தல். கரந்தை திணை அப்படின்னா நிறை மீட்டல். அடுத்ததா ஆ பாருங்க. வஞ்சி திணை அப்படின்னா வஞ்சிப்பூ சூடி போருக்கு செல்லுதல். காஞ்சி திணை அப்படின்னா காஞ்சிப்பூ சூடி எதிர்த்து போரிடல். அடுத்ததா ஈ பாருங்க. நொச்சி திணை அப்படின்னா கோட்டையை காக்க உள்ளிருந்து போரிடுதல். அடுத்ததா உழுங்கை திணை அப்படின்னா கோட்டையை கைப்பற்ற சுற்றி வளைத்தல். அடுத்ததா ஈ பாருங்க. தும்பை திணை அப்படின்னா வலிமையை நிலைநாட்ட களம் குறித்து போரிடுதல். அடுத்ததா பாருங்க. வாகை திணை அப்படின்னா போரில் வெற்றி பெற்றவன் வாகை சூடி மகிழ்தல். அடுத்ததா ஊ பாருங்க. பாடான் திணை அப்படின்னா போரை மட்டும் சொல்லாது மன்னனின் பேராண்மைகளை பாடுவது. அடுத்ததா பாருங்க. பொதுவியல் அப்படின்னா புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது. அடுத்ததா ஊ பாருங்க. கைக்கிளை பெருந்திணை அப்படின்னா ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம். அடுத்ததா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாம் இம்பார்ட்டண்டானது தான். ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள். அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெட்சிப்பூ இட்லிப்பூ என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா பாருங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி. அடுத்ததா பாருங்க. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி.
நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டைக்கரந்தை என்றும் கூறுவர். அடுத்ததா பாருங்க, மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்களை கொண்டது. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த கூடுதல் வினாக்கள் வருது, பார்த்தெல்லாம் வாங்க. கூடுதல் வினாக்களில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது. விடை பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. விடை வந்து ஆ, புறத்திணை. அடுத்ததாக ரெண்டாவது கொஷின் பாருங்க. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? விடை பாருங்க, விடை வந்து இ, 12 வகைப்படும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 வகைப்படும். அடுத்ததாக பாருங்க, மூணாவது கொஷின். வெட்சிப்பூ இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பாருங்க, விடை வந்து ஆ, இட்லி பூ. வீடியோவில் சின்ன சின்ன கேப் வருதுன்னா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் பார்க்குறதோட இருக்கிற கொஷினை நீ ஒரு டைம் 2 டைம் படிச்சுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா கான்ஃபிடன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கொஷினை பார்த்தா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பாருங்க, நாலாவது கொஷின் பார்க்கலாம். ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை. விடை பாருங்க, விடை வந்து இ, கைக்கிளை. அடுத்ததா ஐந்தாவது கொஷின் பாருங்க. வாகை என்பது எதை குறிக்கும்? விடை பாருங்க, விடை வந்து ஆ, வெற்றி. வாகைனா வெற்றி. அடுத்ததா ஆறாவது கொஷின் பாருங்க. நொச்சி என் நிலத்திற்கு உரியது. விடை பாருங்க, விடை வந்து ஆ, மருதம். நொச்சி என் நிலத்துக்கு உரியது அப்படின்னாலே மருதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வயல்வெளியில் அது வளரும். அடுத்ததா ஏழாவது கொஷின் பாருங்க. நொச்சி பூவை சூடி போரிடுவது. விடை பாருங்க, விடை வந்து ஆ, கோட்டையை காக்க. அடுத்ததாக பாருங்க, எட்டாவது கொஷின். பாடான் திணை பிரித்து எழுதுக. விடை பாருங்க, விடை வந்து இ, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை. அடுத்ததா ஒன்பதாவது கொஷின் பாருங்க. காஞ்சி என்பது ஒரு வகை. விடை பாருங்க, விடை வந்து ஆ, குறுமரம். அடுத்ததாக பாருங்க, 10வது கொஷின். போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது. விடை பாருங்க, விடை வந்து இ, ஆ, நிறை கவர்தல். அடுத்ததா 11வது கொஷின் பாருங்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்தபோது டேஸ் சொத்தாக கருதினர். விடை பாருங்க, விடை வந்து ஆ, ஆ, நிறைகளை. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்தபோது ஆ, நிறைகளை சொத்தாக கருதினர். அடுத்ததா 12வது கொஷின் பாருங்க. மன்னனது போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடும் திணை. விடை பாருங்க, விடை வந்து ஆ, பாடான் திணை. அடுத்ததா பாருங்க 13வது கொஷின். அன்பின் ஐந்தினை பற்றியது டேஸ் ஆகும். விடை பாருங்க, விடை வந்து ஆ, அகப்பொருள். அன்பின் ஐந்தினை பற்றியது அகப்பொருள் ஆகும். அடுத்ததா 14வது கொஷின் பாருங்க. கவர்ந்து சொல்லப்பட்ட ஆ, நிறைகளை மீட்பது. விடை பாருங்க, விடை வந்து இ, கரந்தை. அடுத்ததா பாருங்க 15வது கொஷின் பாருங்க. விடை பாருங்க, விடை வந்து ஆ, 1க்கு இ, 2க்கு ஆ, 3க்கு ஆ, 4க்கு இ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. வெட்சி திணை அப்படின்னா ஆ, நிறை கவர்தல். அடுத்ததா பாருங்க, கரந்தை திணை அப்படின்னா கவர்ந்து சொல்லப்பட்ட ஆ, நிறை மீட்டல். 3வது பாயிண்ட் பாருங்க. வஞ்சி திணை அப்படின்னா மண்ணாசை கருதி பகை நாட்டை கைப்பற்ற போரிடல். அடுத்ததா பாருங்க, காஞ்சி திணை நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசரோடு எதிர் நின்று போரிடல். அடுத்ததா பாருங்க 16வது கொஷின். பொறுத்துக. விடை பாருங்க, விடை வந்து இ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நொச்சி திணை அப்படின்னா கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து போரிடல். அடுத்ததா பாருங்க, உழிங்கை திணை. அதுக்கு வந்து கோட்டையை கவர கோட்டையை சுற்றி வளைத்தல். அடுத்ததா 3வது பாருங்க, தும்பை திணை. இரு பெரு வேந்தரும் வீரர்களும் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது. அடுத்ததா பாருங்க 4வது பாருங்க, வாகை திணை அப்படின்னா போரில் வெற்றி. வாகை திணை அப்படின்னா போரில் வெற்றி. அடுத்ததாக பாருங்கள் 17வது கொஷின்.
பொறுத்துக. விடை பாருங்க, விடை வந்து ஆ. 1க்கு ஆ, 2க்கு ஆ, 3க்கு ஈ, 4க்கு ஈ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாடான் திணை அப்படின்னா ஆளுமையாளரின் கல்வி முதலானவற்றை புகழ்ந்து பாடல். அடுத்ததா பாருங்க, பொதுவியல் திணை அப்படின்னா வெற்றி முதல் பாடான் வரை கூறப்படாத செய்திகள். அடுத்ததா பாருங்க, மூணாவது கை கிளை அப்படின்னா ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தாத காமம். அடுத்ததா பாருங்க, 18வது கொஷின், பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள். விடை பாருங்க, விடை வந்து ஆ 8. அதுக்கப்புறம் பாருங்க 19வது கொஷின், பூக்கள் இடம்பெறாத புறத்திணைகள். விடை பாருங்க, விடை வந்து இ 4. அடுத்ததா 20வது கொஷின் பாருங்க, அகத்திணையாக இருந்து புறத்திணையாக்கப்பட்ட திணைகள். விடை பாருங்க, விடை வந்து ஆ கைக்கிளை பெருந்திணை. அடுத்ததா பாருங்க 21வது கொஷின் பார்க்கலாம். முடக்கத்தான் முடைக்கொற்றான் என்பது. விடை பாருங்க, விடை வந்து ஆ உழுங்கை பூ. அடுத்ததா பாருங்க 22வது கொஷின், இட்லி பூ என்பது. விடை பாருங்க, விடை வந்து இ வெச்சிப்பூ. அடுத்ததா 23வது கொஷின் பாருங்க, மருத நிலத்திற்குரிய பூ. விடை பாருங்க, விடை வந்து இ நொச்சிப்பூ. அடுத்ததா 24வது கொஷின் பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. விடை பாருங்க, விடை வந்து இ காஞ்சி திணை கோட்டையை காத்தல். அதுதான் பொருந்தாத இணை. அடுத்ததா பாருங்க 25வது கொஷின், பொருந்தாத இணையை கண்டறிக. விடை பாருங்க, விடை வந்து இ தும்பைத்திணை போரில் வெற்றி. அதுதான் தவறாக இருக்குது, தவறான இணை. 1 மார்க் கொஷின் இதோட முடியுது. ஸோ இந்த பாடத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் குறிப்பெல்லாம் இருக்குது, அதையும் பார்த்துடுங்க, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லெசன் படிக்கிறதுனா அது ஃபுல்லாக படித்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாமே கவர் ஆகும். அதனால தான் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உழுங்கை கொடி. இதன் கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான் முடைக்கொற்றான் என கூறுவர். அடுத்ததா பாருங்க, எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தான் தும்பை செடி, தும்பை. அடுத்ததா பாருங்க, மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும். அதுதான் வாகைப்பூ. அடுத்ததா பாருங்க, கலைச்சொல் அறிவோம். கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். பேட்டன் அப்படின்னா காப்புரிமை. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். கைல்டு அப்படின்னா வணிக குழு. இரிகேஷன் அப்படின்னா பாசனம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. அடுத்ததா பாருங்க, அறிவை விரிவிசை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்னன்னா அதுவும் ஒரு 1 மார்க்கில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் படிச்சுக்குங்க. ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதுங்க, இதே முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். என் கதை அதோட ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வேருக்கு நீர் அந்த நூலோட ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் அந்த நூலோட ஆசிரியர் வந்து நா முத்துசாமி. அடுத்ததாக பாருங்க, தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தான். அட்டவணை பார்த்தலாம், இதோட முடியுது. தொகை சொற்கள் 800, அது என்னன்னு பார்த்தலாம். நார்த்திசை அது பிரித்தா 4 கூட்டல் திசை. தமிழ் எழுத்துக்கள் பார்ப்போம். 4க்கு வந்து சா வரும், 4க்கு சா. 4 திசைகளை பார்ப்போம், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. அடுத்ததாக பாருங்கள், முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ். 3க்கு வந்து ஞா. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அதுதான் முத்தமிழ். அடுத்ததாக பாருங்கள், இரு திணை அதை பிரித்தா 2 கூட்டல் திணை. 2க்கு பாருங்கள் தமிழ் எழுத்து வந்து உ. உயர்திணை அக்ரிணை அதுதான் 2 திணை. அடுத்ததாக பாருங்கள், முப்பால் 3 கூட்டல் பால். 3க்கு தமிழ் எழுத்து பாருங்கள் ஞா. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதுதான் 3 பால். அடுத்ததாக 5 திணையை பிரித்தா 5 கூட்டல் திணை. 5க்கு வந்து தமிழ் எழுத்து வந்து ரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணை. அறுசுவை அறு கூட்டல் சுவை. 6க்கு வந்து தமிழ் எழுத்து வந்து கூ வரும். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்புக்கு வந்து கரிப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பாருங்கள் துவர்ப்பு.
இந்த அட்டைவணையில் வந்து தமிழ் எண்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. நான் தமிழ் எண்கள் ஃபுல்லாக வந்து அந்த பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல்லாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எதனா டவுட் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேர்வெழுத காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.